ஜோதிட வணக்கம். இந்த 2025 குரு பயிற்சி. இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கு. அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகியிருக்கார். அதாவது காலபுருஷ தத்துவத்துப்படி 3வது ராசியான மிதுன ராசிக்கு இந்த குரு இப்போது பயிற்சி ஆகிருக்கு. இந்த குரு பொதுவாக என்ன பண்ணும், இந்த மிதுன ராசியில் இருக்கிறதுனால அடுத்த 1.5 வருஷம் இந்த குரு பயிற்சினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ பொதுவாக குரு இந்த மிதுன ராசியிலேருந்து என்ன மாதிரியான பொது பலன்களை செய்வார், அடுத்த 1.5 வருஷத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதோட பார்வைக்கு தான் பலன் அதிகம். இருக்கிற இடத்த விட குரு பார்வைக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஜோதிட முறையில் பார்க்குறோம். அதில் குரு பார்வையான 5, 7, 9ஆம் இடம். 5ஆம் இடம் துலாம், 7ஆம் இடம் தனுசு, 9ஆம் இடம் கும்பம். அதாவது மிதுன ராசியிலிருந்து இந்த 5ஆம் இடமான துலாமையும் 7ஆம் இடமான தனுசையும் 9ஆம் இடமான கும்பத்தையும் குரு பார்க்குறார். பொதுவாக என்ன ஆகுனா, சமூகத்திலுமே பார்த்திங்கன்னா நிறையா அதோட முயற்சிகள் கொஞ்சம் தடை ஏற்படலாம். எந்த ஒரு சமூகம் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி கோவில் காரியங்களில் நிறையா மாற்றங்கள் ஏற்படலாம். பொதுவாக உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் சரி, பெரிய பெரிய கோவில்களில் நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இப்போ கும்பாபிஷேகம்லாம் நடத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த கோவில்களில் கும்பாபிஷேகங்கள் நடக்கலாம். நல்லா போயிட்டுருக்கு சில கோயில் அப்படின்னா கூட அந்த கோயிலில் சில பிரச்சனைகள் அதில் சில தெளிவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோவில் வழிபாட்டு தலங்கள் இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் கண்டிப்பாக அடுத்த 1.5 வருஷம் பொதுவாக உலக ரீதியாகவே நிறையா மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அதே மாதிரி இந்த துலாம், தனுசு, இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். குரு பார்வை பொதுவாக திருமணம், குழந்தையை கொடுக்கும். குரு 5ஆம் வீட்டான துலாத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக இந்த குழந்தை வாரிசு இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களோட பொறுப்புகளை பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்க. அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை இந்த 1.5 வருடங்களில் அவங்களுக்கான திருமணம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை பார்ட்னராக தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் அவங்களுக்கு வரக்கூடிய சொத்து பத்துகள், அவங்களுக்கு சேரக்கூடிய தொழில் விஷயம், அந்த மாதிரி தந்தை உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பாக்கியாதிபதியை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான நிறையா தந்தை வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு. இப்போ குரு ராகுவை பார்க்குறாரு. அதனால் நிறைய பிரச்சனைகள், மன குழப்பங்கள் எல்லாம் வரும். பெரிய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் கடைசியில் அது குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அது நல்ல விதமாகவே முடியக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக சமூகத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லா இடங்கள்லையுமே என்ன ஒரு நிகழும் அப்படின்னா, சகோதரர்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும். உடன்பிறப்போடு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த சகோதரர்களுக்கு இடையே நிச்சயமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அதிகம் இந்த குரு பயிற்சினால். அது மாதிரி வர்த்தக நிலை நல்லாவே இருக்கும். பொதுவாக உலக ரீதியாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த வணிகம், வர்த்தகம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்வி கடன்கள் அதிகரிக்கும். ஒரு கல்வி படிப்புக்காக, கல்வி சம்பந்தத்துக்காக பல நாடுகள் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். குரு பயிற்சியினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்குது கும்பத்தில், அது குரு பார்க்குறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகள், உலக ரீதியாகவே பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஆனால் அது கடைசியில் சரியாயிரும். போர் வரலாம், இல்லை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அது குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணலாம், கடைசியில் சரிக்கு வரலாம்.